திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கடுமையான கண்டனம் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு செய்தி. அது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்தலில் குரூப் 1 தேர்தலில் திமுக அரசாங்கம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை ஒருங்கிணைத்ததா இல்லையா எப்படின்னு ஒரு கேள்வி. இது என்ன அரசியல் கட்சியில் தலைவராகிறதுக்கான தேர்தலா டிஎன்பிஎஸ்சி? இது என்ன கேள்வி? இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருவோம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 அறிவித்தாங்க. 1960 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மாநிலங்களிலே இந்தி வற்புறுத்தலாக கண்டிப்பாக கற்பிக்கப்படாது, திணிக்கப்படாது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றத்தில் அறிவித்த பிறகுதான் இவங்க கம்பு சுற்றினாங்க. இந்த இந்தி போராட்டத்தை 1965 நடத்தி சில பேரை நெருப்பில் தள்ளி விட்டு கொளுத்திட்டாங்க. கொளுத்தி ஐயோ தியாகம், உயிர் தியாகம், திமுகவினுடைய இந்தி போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்று வரைக்கும் இந்தியை கற்பிக்கிறது திமுக தான். திமுக காரங்க எல்லாரும் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க. கருணாநிதிக பேரன், கொள்ளு பேத்தி, ஸ்டாலினுடைய பையன் பசங்க, ஸ்டாலினுடைய பேரன் பேத்திங்க, எல்லாருமே கல்வி அமைச்சருடைய பிள்ளைங்க, எல்லாருமே நிதி அமைச்சராக இருந்தவர் இப்போ ஐடி அமைச்சராக இருக்கிறார், அவருடைய பிள்ளைங்க, பழனிவேல் தியாகராஜனுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஹிந்தி கற்றுட்டு இருக்காங்க. ஏன் தயாநிதி மாறன் அவனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், அதனால தான் நான் அவனை மத்திய அமைச்சராக்கினேன் அப்படின்ட்டு கருணாநிதியை சொன்னார். கனிமொழி எல்லாருமே, கனிமொழிக்கு பிள்ளைங்க எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், நல்லா தெரியும். அவங்க வீட்டில் தமிழே பேச மாட்டாங்க. இந்த தலைவர்களுடைய வீட்டில் தமிழே பேச மாட்டாங்க. இந்தியை கற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கூடங்களை, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை எல்லாம் திமுக காரங்க தான் நடத்துகிறாங்க. ஸ்டாலினுடைய பொண்ணு செந்தாமரை நடத்துது சன்ஷைன் ஸ்கூலு, அங்கே ஹிந்தி தான் பிரதானம். இப்படி அப்போ இந்தியை முன்மொழிவது, இந்தியை பிரபலப்படுத்துவது, இந்தியை கற்பிப்பது திமுக. ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இப்பவும் கொண்டு வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க பாருங்க. இதை எதுக்கு கேட்குறாங்கன்னா, திமுகவினுடைய வேலையே திருடுறது தான். வரி பணத்தை திருடி வெளிநாட்டில் பதுக்கிறது. இதை மத்திய புலனாய்வு சிபிஐ மாதிரி, இடி மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து திமுகவை பிடிக்கிற விரட்டுற நிலையில் இருக்காங்க. அப்போது திமுக ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உதயநிதியை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை திமுக காரங்க இந்த செய்தி வெளியே வரப்படாதுங்கிறதுக்காக எல்லா பத்திரிகையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் சில நடுநிலை பத்திரிகைகள், செய்தி ஸ்தாபனங்கள் இதை வெளியிடுறாங்க இல்லையா, இதை மக்கள் கவனிக்கப்படாது. நம்ம ஏதாச்சும் கூத்தாடனா மக்கள் அதை கவனிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் டிஎன்பிசியில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன, இந்தி போராட்டத்திலே திமுக தமிழர்களை ஒருங்கிணைத்ததா? இவர்களே தமிழர்கள் கிடையாது, இவங்களே எங்கிருந்தோ வந்தவங்க. இவங்க எங்க தமிழர்களை ஒருங்கிணைத்தாங்க? இந்தியை இன்றளவுக்கும் வளர்க்குறது இவங்க தான். இவங்க எங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்களை ஒருங்கிணைத்தார்கள்? இல்லை. இதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு விளக்குறேன், திமுக என்ன பண்ணுதுன்னுட்டு. இப்போ ஒருத்தன் நடுத்தருவில் நின்று கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அதை வாழ மாதிரி நினச்சி அப்படி அங்கே பார்த்து வீசுறான், இங்கே பார்த்து வீசுறான். டே, நீ என்னை எதிர்க்க முடியுமா? என்ன மோதுவியா? நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இப்படி அடிக்கிறான், அப்படி சுற்றி அடிக்கிறான். அப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தெருவில் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவனை கவனிக்கிறாங்க. நிறைய பேர் அவன் என்ன நினைப்பாங்க, இவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, இவன் மா வீரன் போலுக்கு ஏதோ வருது எதுக்குறான் அப்படின்ட்டு. சமீபத்தில் கூட தொகுதி சீரமைப்பு பண்ண போகிறாங்க, எம்பி தொகுதியை தமிழ்நாட்டுக்கு குறைக்க போகிறாங்கடோய், நாங்கள் போராடுறோண்டோய் அப்படின்னாங்க. அதை மத்திய பிரதம மந்திரி அவர்கள் சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. தொகுதி சீரமைப்புங்கிறது ஜனத்தொகை அடிப்படையில் பண்ண போகிறதே இல்லை, எந்த மாநிலத்திற்கும் குறைக்க மாட்டோம். இப்போ எவ்வளோ எம்பிக்கள் இருக்கிறார்களோ அதனுடைய சதவிகித அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடும், குறையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் போராடுறோம் அப்படின்ட்டு இல்லாத ஏதாவது விஷயத்தை சொல்லி ஒருத்தர் நடுத்தருவில் நின்று வானத்தை பார்த்து வாழை வீசுகிறான் பாருங்க, அதுதான் திமுக.
இப்படி ஏதாச்சும் பிதற்றிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பிதட்டலுக்கு, இந்த புரட்டலுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வணக்கம்.